வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்ற மையப் பொருளுடன் நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாகக் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், நிதி ஆயோக் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 122வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் இந்திய வான் எல்லையில் பறப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு ஜூன் 23ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், சிற்பம் செய்தல், வர்ணம் தீட்டுதல், ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட நுண்கலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு www.centacpuducherry.in என்ற இணையதளத்தில் வரும் ஜூன் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக இன்றும் நாளையும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.